இந்த வீடியோல பார்க்க போறது கோனோசுபா அனிமேயோட செகண்ட் எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான். ஃபர்ஸ்ட் எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மறக்காம பாக்குறவங்க எல்லாமே லைக் போட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு தெரியும் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ பார்க்க ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு ரீஇன்கார்னேட் ஆயிருப்பான். ஆனா போறப்பவே அவன் ஏதாச்சும் சூஸ் பண்ணி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற கடவுளையே கூட்டிட்டு போயிருப்பான். அங்க போயிட்டு அந்த டெவில் கிங் தோக்கடிச்சிட்டா அந்த கடவுள் ரெண்டு திரும்பி அவனோட இடத்துக்கே வந்துடலாம். ஆனா நினைச்ச மாதிரி அவங்களோட அட்வென்ச்சரர் வாழ்க்கையில அவங்க டெய்லியும் இந்த கட்டட வேலை அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வில்லேஜ்ல இருந்த மான்ஸ்டர் எல்லாம் ஆல்ரெடி கொண்டுட்டாங்க. சோ அவங்களே அந்த வில்லேஜை விட்டு வெளியே போயிட்டு ஏதாச்சும் குல் குவெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துப்பாங்க. அதோட எபிசோட முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வந்துட்டு நான் நினைச்ச மாதிரி இல்லையே, வேற ஒரு உலகத்துல என்னோட வாழ்க்கை, இங்கேயும் வந்துட்டு ஏதோ கட்டட வேலை தானே நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த அட்வென்ச்சர்லாம் தினக்கூலிக்கு போற வேலைக்காரங்க மாதிரி தான் போல. ஜப்பான்ல கூட வேலை செய்யறவங்க அட்லீஸ்ட் ஸ்டே பண்றதுக்கு ஒரு ஹோட்டலாச்சும் எடுக்கலாம். இங்க நான் தொழுவத்துல தங்கிட்டு இருந்திருக்கேன், என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு நானே பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஆப் வந்துருச்சு. குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல காசும் வந்துட்டு குட் மார்னிங்னு சொல்லாத, இது மதியானம், நேத்து என்னமோ நான் பாத்துக்கிறேன், வெளியே கீழ் கொஸ்ட்டுக்கு போலாம் சொன்னேன், என்னாச்சு அப்படின்னு கேட்க ஆக் வந்துட்டு அது ஒண்ணுல வேலை இல்லன்னு நல்லா தூங்கிட்டேன் அப்படிங்கிறப்ப காசும் வந்துட்டு சரி இங்க எங்க டெவில் கிங் டீமன்ஸ்லாம் இல்லவே, இந்த வில்லேஜ் ஆல்ரெடி ரொம்பவே அமைதியா தானே இருக்கு அப்படிங்கிறப்ப ஆக் வந்துட்டு ஏன்னா டெவில் கிங்கோட கேசல்ல இருந்து இந்த வில்லேஜ் ரொம்ப தூரத்துல இருக்கு, எல்லாமே இங்க புது அட்வென்ச்சரர் தானே இருக்காங்க, அதனால அட்டாக் பண்ண மாட்டான், சரிவா நம்ம கொஸ்ட்டுக்கு போலாம், எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப காசு வந்துட்டு இது ஏதாவது நேத்து சொன்னேன், பட் பரவாயில்ல நீ ஒரு கடவுள் அப்படிங்கறனால உன்னை நான் நம்புறேன் அப்படிங்கிறப்ப ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டு கத்த, பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு தடவை சொன்னா புரியாதா கத்தாதீங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் சாரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொஸ்ட்டுக்கு போறாங்க. பார்த்தா இவங்க 5 பெரிய தவளைய 3 நாள்ல கொல்லணும். ஆனா அதை கொல்லாம காசு வந்துட்டு காப்பாத்து அப்படின்னு கத்திட்டு ஓட அதை பார்த்து ஆக்வா சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப காசு வந்துட்டு நான் மட்டும் நீ உயிர் தப்பிச்சிட்டேன், கண்டிப்பா அவளை கொண்டுருவேன். இந்த ஃப்ராக்ஸ் எல்லாமே ரொம்ப டஃபா தான் இருக்கும், இதுங்க முட்டை போறதுக்கு ஆற்றல் தேவை அப்படிங்கறனால நிறைய ஆடுகளை இது சாப்பிட ஆரம்பிச்சோம். அதனால முட்டை போற காலத்துல ஒவ்வொரு வருஷமும் நிறைய குழந்தைகளும் ஆடுகளும் காணாம போவாங்க. அதுக்கப்புறம் இந்த தவளையோட கறி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு அதுட்டு ஓடிட்டு இருக்க ஆக்வா வந்துட்டு காசுமோ உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா என்ன லேடி ஆக்வான்னு கூப்பிடு அப்படிங்கிறப்ப அவனு உடனே லேடி ஆக்வா அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப ஆக்வா வந்துட்டு சரி சரி நான் காப்பாத்துறேன், ஆனா என்ன நீ என்ன வழிபடுற கும்பல்ல சேர்ந்து டெய்லி 3 தடவை எனக்கு வழிபடணும் அப்படின்னு நான் காப்பாத்துறேன் அப்படின்னு இவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க அங்க இருக்கிற ஒரு பெரிய தவளை வந்துட்டு இவளை அப்படியே முழுகிறது. அப்ப காசுமோ வந்துட்டு அதை போயிட்டு அடிச்சு இவளை காப்பாத்திட்டு நல்ல வேலை ஒன்ன முழுகிறப்ப அது அசையாம இருந்ததுனால இதை தோக்கடிக்க முடிஞ்சு அப்படிங்கிறப்ப ஆக்வா வந்துட்டு ரொம்ப நன்றி காசுமோ, என்னோட கதையை முடிச்சு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப காசு வந்துட்டு சரி சரி நாத்தடிக்குது தள்ளு, நம்ம டவுனுக்கு போயிடலாம், இதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது, கொஞ்சம் எக்யூப்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறப்ப ஆக்வா வந்துட்டு இப்படியே நான் சுத்தி ஸ்லைம்லாம் இருக்கிறப்ப என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க, என்னோட கௌரவம் போயிடாதா அப்படிங்கிறப்ப காசு வந்துட்டு வேலை செய்யறப்ப ஒரு மாதிரி தான் வேலை செய்வா, வாந்தி எல்லாம் எடுப்பா, அப்பெல்லாம் இவனோட கௌரவம் போகாதா அப்படிங்கிறப்ப இவ இருந்துட்டு அந்த தருணத்துல செம்ம காண்டாகி காட் ப்ளோ அப்படிங்கிற ஒரு கடவுளோட பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஃப்ராக அட்டாக் பண்றான். ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல, மறுபடியும் அது இவ்வளவு சாப்பிட்டுருது. அப்புறம் மறுபடியும் காசுமோ தான் போயிட்டு அதை அட்டாக் பண்ணி ஆக்வாவை காப்பாத்துறான். இப்ப மொத்தம் 5ல 2 தவளையை இவங்க தோக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு ஆக்வா வந்துட்டு நம்ம 2 பேரால அதை சமாளிக்கவே முடியாது, நம்மளுக்கு இன்னும் நிறைய பேர் வேணும், அவங்களை ரெக்ரூட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு ஃப்ராக்கு 5000 பெரிஸ் தான் கொடுக்குறாங்க. பார்ட் டைமா ஒர்க் பண்ணா கூட இதுக்கு விட அதிகமா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரெக்ரூட் பண்ணணும்னு சொன்னல, நம்மள்ட்ட எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்ல, நம்மளே ஒரு புது அட்வென்ச்சரர் நம்ம குரூப்ல யார் வந்து சேருவா அப்படிங்கிறப்ப ஆக்வா வந்துட்டு நான் ஒரு ஆர்ச் பிரீஸ்ட், இங்க இருக்கிற அட்வான்ஸ் கிளாஸ் நான் தான், யார் இருக்கிற குரூப்ல எவ்வளவு பேர் சேரணும்னு ஆசைப்படுவாங்க தெரியுமா, நீ வேணா பாரு வந்து சேருவாங்க, முதல்ல அந்த தவளையோட கால கூட அப்படின்னு சாப்பிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இவங்க ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸும் போடுறாங்க. ஆனா 6 நாள் ஆகிய இவங்க குரூப்ல எவனும் வந்து சேரல. ஏன்னா இவங்க போட்டிருக்கிற போஸ்டர் அப்படி அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா எங்களோட நல்ல வசதியான பார்ட்டியில உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு, அப்படி மட்டும் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அழகான அறிவான ஆர்ச் பிரீஸ்டான லேடி ஆக்வா கூட சேர்ந்து வேலை செய்யலாம். முக்கியமான குறிப்பு, நீங்க அட்வான்ஸ் கிளாஸா இருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ணணும், புது அட்வென்ச்சரரா இருந்து அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனாலதான் ஒருத்தனும் வரல. அப்ப காசு இருந்துட்டு வேணும்னா நம்ம ஸ்டாண்டர்டா கொஞ்சம் குறைச்சிருக்கணும், நீ வேணா ஆர்ச் பிரீஸ்டா இருக்கலாம், ஆனா நான் இருக்கிறதுலே லோவஸ்ட் கிளாஸ் தானே, எப்படி வருவாங்க அப்படிங்கிறப்ப அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு நான் உங்களோட நோட்டீஸை பார்த்தேன், ஒருவேளை நான் தேடிட்டு இருந்த பார்ட்டியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட பேர் தான் மெகுமின், நான் ஒரு ஆர்ச் விசர்ட், இந்த உலகத்திலே ரொம்பவே டேஞ்சரஸான பவர்ஃபுல்லான எக்ஸ்ப்ளோஷன் ஸ்பெல்ல என்னால யூஸ் பண்ண முடியும், உங்களுக்கு பவர் வேணுமா, இந்த உலகத்தை ஆளணும்னு நினைக்கிறீங்களா, என் கூட கை கோத்துதுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எங்களை வச்சு எதுவும் காமெடி பண்ணலையே அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இல்ல அப்படிங்கிறப்ப ஆக்வா வந்துட்டு உங்களோட கண்ணு ஏன் சகப்பா இருக்கு, நீ கிரிம்சன் டீமனா அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு ஆமா நான் தான் கிரிம்சன் டீமன் இனத்திலே இருக்கிற ஸ்ட்ராங்கான மேஜ், என்னோட மேஜிக் வச்சு மலையவே வெடிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கீழே விழுந்தாரா. என்னன்னு பார்த்தா வயிற்றுல சத்தம் வருது, 3 நாளா சாப்பிட வாங்கி கொடுக்குறீங்களான்னு கேட்கிறா. காசுமோ வந்துட்டு உனக்கு அவ்வளவு பேசி நான் சாப்பாடு வாங்கி கொடுக்கல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, ஆனா என் கண்ணில் ஐ பேட்ச் போட்டிருக்க, உன் கண்ணில் ஏதாச்சும் பிரச்சனையா, ஏன்னா இவ ஹீலர் தான், இவன் உன்னை ஹீல் பண்ணிடுவா, அது மட்டும் தான் அவளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவளே அசிங்கப்படுத்துறான். ஆனா அந்த மெகுபின் இருந்துட்டு அப்படிலாம் இல்ல, இந்த ஐ பேட்சை என்னோட பவரை சப்ரஸ் பண்றதுக்காக போட்டிருக்கேன், இந்த ஐ பேட்சை நான் கழட்டிட்டேன்னா என்னோட அதிகப்படியான பவர் இந்த உலகத்துக்கே பேராபத்தா முடிஞ்சிடும் அப்படிங்கிறப்ப காசுமோ இருந்துட்டு உண்மையாவா அப்படின்னு கேட்க மெகுபின் இருந்துட்டு இல்ல சும்மா சொன்னேன், என் கண்ணுக்கு செட் ஆகுதான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறப்ப அவருக்கு கடுப்பையா அவரோட ஐ பேட்சை போடுங்கிறப்ப ஆக்வா இருந்துட்டு இந்த கிரிம்சன் டீமன்ல பிறக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே மேஜிக் பவரோடையும் அதுக்கப்புறம் ஹை இன்டெலிஜென்ஸோடயும் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வித்தியாசமான பேர் இருக்கும் அப்படிங்கிறப்ப மெகுமின் இருந்துட்டு என்ன வித்தியாசமான பேரு, உங்க பேர்ல தான் எனக்கு வித்தியாசமா இருக்கு, எங்க ஊர் சைட்ல இந்த மாதிரி பேர்லாம்
நார்மல் தான் அப்படிங்கிறப்ப சரி உன்னோட அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்னு அவங்க 2 பேர் கேட்க மெகுமின் இருந்துட்டு அவங்க அப்பா அம்மா பேருமே வித்தியாசமா இருக்கிற மாதிரி தான் சொல்றா. அப்ப காசுமோ இருந்துட்டு ஏதோ ஒண்ணு என்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியும் தானே புடிச்சு நம்ம பார்ட்டில போடு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஆக்வா இருந்துட்டு அவளோட அட்வென்ச்சர் கார்டை பார்த்துட்டு உண்மையுமே ஆர்ச் ரேசர் தான், ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டை இந்த மாதிரி பொய்யால உருவாக்க முடியாது, இந்த எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக் தான் இருக்கலே ரொம்பவே அட்வான்ஸ் டைப் அட்டாக் ஸ்பெல், அதனால இந்த பொண்ணு நம்ம பார்ட்டில இருந்தா நமக்கு தான் நல்லது அப்படிங்கிறப்ப அந்த மெகுமின் இருந்துட்டு அந்த பொண்ணு இந்த பொண்ணுலாம் சொல்லாதீங்க, எனக்கு பேர் இருக்கு அதை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப மறுபடியும் வயித்துல இருந்து சத்த வர காசுமோ இருந்துட்டு சரி மெனுவை பார்த்து ஏதாச்சும் ஆர்டர் பண்ண அப்படின்னு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு போறாங்க அந்த தவளை எல்லாத்தையுமே கொல்றதுக்கு. அப்ப அந்த மெகுமின் இருந்துட்டு எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக்கை கேஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால அந்த ஃப்ராகை நீங்க பிஸியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். ஆனா இன்னொரு ஃப்ராக் வந்துருது. அப்ப காசுமோ இருந்துட்டு அதை நாங்க பாத்துக்கிறோம், தூரத்துல இருக்கிறது மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ண மெகுமின். அதுக்கப்புறம் ஆக்வா இது மட்டும் கடவுளா தானே இருந்தேன், அப்ப இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு இப்ப யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறப்ப ஆக்வா இருந்துட்டு அப்ப மட்டும் இல்ல இப்போ நான் கடவுள் தான் அப்படிங்கிறப்ப மெகுமின் இருந்துட்டு கடவுளா அப்படின்னு கேட்க காசுமோ இருந்து இல்ல அவ அப்படிதான் அவளை சொல்லிக்குவா, கொஞ்சம் அவளுக்கு நட்டு கலந்துருச்சு அப்படிங்கிறப்ப ஆக்வா இருந்துட்டு வாய்க்கு வந்து இஷ்டப்படி சொல்றீங்களா, கடவுள்னா யாரு நான் உனக்கு காமிக்கிறேன், இந்த தவளை எல்லாத்தையுமே தூக்கி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை காட் ரெக்வயம் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ண போறா. ஆனா வழக்கம் போலதான் அந்த தவளை இவள சாப்பிட்டுருது. அப்ப காசுமோ இருந்துட்டு உண்மையுமே அவ கடவுள் தான், அவளோட உயிரை தியாகம் பண்ணி நமக்கு டைம் வாங்கி கொடுக்குறா அப்படின்னு இருக்கப்ப அந்த மெகுமின் இருக்கால அவ இருந்துட்டு அவளோட ஃபயர் ஸ்பெல்லை கேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. கடைசியில அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஸ்பெல்லையுமே அவ யூஸ் பண்றா. காசுமோ இருந்துட்டு உண்மையுமே நல்லா இருந்துச்சுப்பா அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இன்னொரு தவளையும் எந்திரிச்சு வந்துருது. அப்ப காசுமோ இருந்துட்டு மெகுமின் சீக்கிரம் அப்படிங்கிறப்ப அவ இருந்துட்டு அவ்வளவுதான் படுத்துட்டா. இந்த எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக் யூஸ் பண்ணணும்னா நிறைய மேஜிக் செலவாகும், என்னால ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் யூஸே பண்ண முடியும், இப்ப என்னோட உடம்பு கூட அசைக்கவே முடியல, போச்சு காசுமோ சீக்கிரம் இதை சாப்பிடறதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணேன் அப்படிங்கிறப்ப கரெக்டா அந்த தவளையும் வந்துட்டு இவளையும் சாப்பிட்டு 2 பேருமே வாயில மாட்டிக்கிட்டாங்க. கடைசியில காசுமோ தான் போயிட்டு அந்த 2 தவளையுமே கொண்டு இவங்கள காப்பாத்தா. சோ அவங்க கொஸ்ட்ல இருந்த 5 தவளையை இவங்க கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து போறப்ப ஆக்வா இருந்துட்டு பாரு என் உடம்பு ஃபுல்லா அந்த ஸ்லைமா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப மெகுமின் இருந்துட்டு ஸ்லைமா இருந்தாலும் அதோட வாய்க்குள்ள நல்லா வாமா நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப காசுமோ இருந்துட்டு ஆமா இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம், இன்னையில இருந்து நீ எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக்கை எமர்ஜென்சில மட்டும் தான் யூஸ் பண்ணணும், மத்தபடி நீ மத்த மேஜிக் யூஸ் பண்ணு அப்படிங்கிறப்ப மெகுமின் இருந்துட்டு என்னால முடியாது, ஏன்னா எனக்கு எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக் மட்டும் தான் தெரியும், மத்த மேஜிக் தெரியாது அப்படின்னு சொல்ல ஹீரோ இருந்துட்டு இது வேறயா அப்படிங்கிறப்ப ஆக்வா இருந்துட்டு ஆனா நீ ஒரு ஆர்ச் விசர்ட் அப்படிங்கறதுனால உன்னால நிறைய மேஜிக் யூஸ் பண்ண முடியுமே, ஏன்னா நானுமே ஆர்ச் பிரீஸ்ட்னா என்னாலுமே பார்ட்டி ட்ரிக்ஸ் அப்படின்னு கொஞ்சம் ஸ்பெல் எல்லாம் கத்துக்க முடிஞ்சது அப்படிங்கிறப்ப அந்த மெகுமின் இருந்துட்டு ஆமா கண்டிப்பா என்னால பண்ண முடியும், ஆனா எனக்கு எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக் மட்டும் தான் பிடிக்கும், மத்த எல்லா மேஜிக்கை விடவே, அதனால அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், நான் மத்த மேஜிக் கத்துக்கிட்டா மத்த அட்வென்ச்சருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும், ஆனா நான் அப்படி பண்ணவே மாட்டேன், எனக்கு எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக் தான் முக்கியம், நான் ஆர்ச் விசர்ட் ஆகணும்னு முடிவு எடுத்ததே இந்த உலகத்திலே தலை சிறந்த மேஜிக்கான எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறனால தான். ஒரு நாளைக்கு என்னால ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ண முடிஞ்சாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் என்னால நகரவே முடியலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றா. அப்ப ஆக்வா வந்துட்டு உண்மையுமே இது அமேசிங், நீ சொல்றது கொஞ்சம் அறிவில்லாத மாதிரி இருந்தாலும் உன்னோட பேஷனை நான் பாராட்டுறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அப்படின்னா இவ்வளவு யூஸ்லெஸ்ஸா, ஏற்கனவே இந்த ஃப்ராக கொல்றப்பே தெரிஞ்சிருச்சு அந்த ஆக்வாவும் யூஸ்லெஸ் தான் அப்படின்னு, அதனால இன்னொரு உதவாக்கற இந்த பார்ட்டில இருக்க வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு மெகுமின் கிட்ட மெகுமின் சரி எல்லாரும் டயர்டா இருப்போம் போயிட்டு சீக்கிரம் கிடைக்கிற ரிவார்டை பிரிச்சுட்டு நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்ல வரப்ப அந்த மெகுமின் நிறுத்திங்க பாரு, எனக்கு எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக் தான் யூஸ் பண்ணணும், அதனால எனக்கு நீங்க காசே தராட்டி கூட பரவாயில்ல, ஆனா என்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மேஜ் உங்க கூட இருந்தா உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அதெல்லாம் வேணாம், நாங்களே ஒரு சாதாரண புது அட்வென்ச்சரர், எங்களோட குரூப்ல உங்கள மாதிரி பவர்ஃபுல் மேஜ் எதுக்கு அப்படிங்கிறப்ப மெகுமின் நின்னுட்டு நீங்க புதுசா இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்க கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவளை தள்ளி விட பாக்குறான். ஆனா மெகுமின் ஹீரோவை புடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேங்கிறான். அப்பதான் அங்க கொஞ்சம் பொண்ணுங்க வந்துட்டு அங்க பாரு அந்த பொண்ணை எங்கேயே விட்டுட்டு போலான்னு பாக்குறான் போல, இன்னொரு பொண்ணு மேல வேற ஸ்லைம் மாதிரி ஏதோ இருக்கு போல, என்ன பண்ணி தொலைச்சானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க மேல இருக்கிற ஸ்லைம் என்னவா நினைச்சிருப்பாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்ப மெகுமின் இருந்துட்டு இந்த சான்ஸை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு ப்ளீஸ் என்ன எங்கேயும் விட்டுட்டு போயிடாதீங்க, நீங்க அந்த மாதிரி எந்த விஷயம் பண்ண சொன்னாலும் நான் பண்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து வாய மூடு, சரி நீ ஜெயிச்சிட்ட உன்னோட பார்ட்டில சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல மெகுமின் இவனோட பார்ட்டில ஜாயின் ஆயிட்டா. அதுக்கப்புறம் கில்ட்லயும் போயிட்டு ஜாப முடிச்சாச்சு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணோன்னே இவன் அட்வென்ச்சர் கார்டை பார்க்கும்போது இவன் 4 லெவல் அதிகமா இருக்கான். அப்ப அந்த ஸ்டாஃப் ரெண்டு புதுசா இருக்கிற அட்வென்ச்சரர் சீக்கிரமா லெவல் அப் ஆவாங்க, இந்தாங்க நீங்க கொடுத்த ஃப்ராக செல் பண்ணதுல இருந்தோம் நீங்க இந்த ஜாப முடிச்சதுல இருந்தோம் உங்களுக்கு கிடைக்க போற ரிவார்ட் 1,10,000 எரிஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஹீரோ இருந்துட்டு 1,10,000 எரிஸா, இதை 3 பங்கா பிரிச்சா ஒரு ஆளுக்கு 36,000 எரிஸ் தானே வரும், உசுரை கொடுத்து வேலை செஞ்சு இவ்வளவுதான் எங்களுக்கு கிடைக்குமா, இதெல்லாம் செட்டே ஆகாது, வேற ஏதாச்சும் எடுத்துருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனா வேற என்னன்னு அந்த இடத்துல கொஸ்டின் இருந்துச்சுன்னா என்னோட பெட்டு ஒயிட் wolf தொலைஞ்சு போச்சு அதை யாராச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு ஒண்ணு, இன்னொருத்துல வந்துட்டு என்னோட பையனுக்கு டீச்சரா யாராச்சும் வரணும், அப்படி வரவங்க ஒன்னு ரூன் நைட்டா இருக்கணும் இல்லனா ஸ்வாட் மாஸ்டரா இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு கொஸ்டின் வந்துட்டு என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு நிறைய ஹெச்பி இருக்கிற அதுக்கப்புறம் மேஜிக்கல் ரெசிஸ்டன்ட் அதிகமா இருக்கிற ஒருத்தவங்க தேவை, வேணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்லாம் தான் போட்டிருக்கு. அப்ப ஹீரோ அதை நினைச்சு பார்த்துட்டு கண்டிப்பா அதெல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது, பேசாட்டு நான் ஜப்பானுக்கே போனா நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அங்க ஒரு பொண்ணு இவங்களோட அந்த ரெக்வயர்மெண்ட் நோட்டீஸை பார்த்துட்டு நான் உங்களோட நோட்டீஸை பார்த்தேன் இன்னும் ஓப்பனிங் இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு அவளை பார்த்துட்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் சேர்றதுக்கு, இருந்தா நீங்க சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அட இவ ஒரு ஃபீமேல் நைட் அதுவும் ரொம்ப அழகா இருக்கா, வாயில வார்த்தை வேற வரவே மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா இப்படிதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு அப்படியா ரொம்ப சந்தோஷம், நானும் எனக்கு சூட் ஆகிற பார்ட்டி அமைவாங்க அப்படின்னு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மூச்சு வாங்க ஆரம்பிச்சாரா. என்னோட பேரு டார்க்னஸ், என்னோட கிளாஸ் குருசேடர், ப்ளீஸ் உங்களோட பார்ட்டில என்ன சேர்த்துக்கங்க அப்படின்னு திக்குவாய் மாதிரி மூச்சு வாங்கிட்டே பேசுறா. எப்படிப்பட்டது அப்படின்னு அடுத்த எபிசோட பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதோட எபிசோட் முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.